ஹாய் காய்ஸ், வாங்க இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோனோட அப்பா கிட்ட அவங்க பையனுமே என்ன பண்ணீங்க, இவ்வளோ பெரிய கனவெல்லாம் கண்டிருந்தீங்க உங்கள் பொண்ணை வச்சு, ஆனால் இவ்வளோ ஈஸியாக அவள் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களோட பொலிட்டிஷியன் வாழ்க்கையே இழக்கலான்னு இருக்கீங்களா, இது நல்லதா படலப்பா அப்படின்னு சொல்ல, எனக்கே அட்வைஸ் சொல்கிற அளவுக்கு சார் வளர்ந்துட்டீங்களோ, இந்த வீட்டில் யார் என்ன பண்ணணும்னு நான் தான் முடிவு பண்ணணும், என் பொண்ணு கிடையாது, அதே மாதிரி நீயும் தான் அப்படின்ட்டு துப்பாக்கியை வச்சு மிரட்டிட்டு இருக்காரு. கட் பண்ணால் இந்த பக்கம் ஹீரோவுமே அவங்க அப்பா சொல்லியிருப்பார் இல்லையா, இந்த மாதிரி மாப்பிள்ளை ஆளுங்களை தூக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ மாப்பிள்ளை வீட்டுக்கே ஹீரோ ஸ்ட்ரைட்டாக போய் அந்த பையனை கன் பாயிண்டில் மிரட்டிகிட்ருக்கான். அவனுமே ஃபோனை கொடுத்துட்றான். இந்த பக்கம் ஹீரோவுமே நீங்கள் சொன்ன வேலையை கச்சிதமாக முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, சூப்பர், இங்கே பார், எப்படியும் அவன் கூட என் பொண்ணோட நான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறது கிடையாது, நான் நினச்சவனை தான் என் பொண்ணு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபோனை வைக்க, இந்த பக்கம் இவன் வேற சும்மா இல்லாமல், ஆமாம் நீ ஹீரோயின் வீட்டு ஆள் தானே, ஏன் நாங்கள் 2 பேரும் உண்மையாக தானே லவ் பண்ணுறோம், இதெல்லாம் உங்களுக்கே தப்பாக தெரியலையா, உங்கள் அப்பா அன்றைக்கி உன்னை சுட்டு கொண்டு இருந்தார்னா இவ்வளோ பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுது. கையில் வேற கன்னோடு தான் நின்றுட்டுருப்பான். ஒரு இதாக சுட்டுடுறான். அவங்க அம்மா அப்பாலாம் பதறி போயிடுறாங்க. பட் ஜஸ்ட்டு மிஸ்ஸு, அவன் நம்ம ஹீரோனோட ஆளை சுடலை, அதுக்கு பதிலாக அங்கே இருந்த சிவத்தை தான் சுட்டிருப்பான் போல இருக்குது. இவங்களுமே இன்னொரு வார்த்தை பேசினேன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான் சொல்லிட்டேன், உன்னையே சுட்டு கொண்டுட்டு போயிட்டே இருப்பேன், பிரச்சனை எதுவும் பண்ண வரல, எல்லாரும் அமைதியாக இருந்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்புறான். அந்த பையனோட பேரண்ட்ஸுமே பயந்து போய் தான் நம்ம ஹீரோ கிட்ட கையெடுத்து கும்பிட்டுட்ருக்காங்க. கட் பண்ணால் நம்ம ஹீரோட அப்பா சென்டிமெண்டலாக பேசியிருப்பார்ல, அதை நினச்சி வீட்டில் இருக்க எல்லாருமே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீரோவை ஒன் சைடாக லவ் பண்ணுற பொண்ணுமே, உங்களுக்கு என்ன தெரியும் அவனை பற்றி, வாங்க நான் காட்டுறேன் அவனை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறா. அவனோட பெட்டுக்கு கீழே அவங்க அப்பா ஃபோட்டோ வச்சுருக்கான். பார்த்தீங்களா, நீங்கள் அவன்கிட்ட பேசலைனாலும் அவன் இந்த ஃபோட்டோ கிட்ட தினமும் பேசிட்டு தான் இருக்கிறான். அவனோட அன்பை இப்போயாவது புரிஞ்சுக்கோங்க, நேரில் என்ன தான் நீங்கள் பேசாமல் இருந்தாலும் அவன் உங்ககிட்ட தினமும் பேசிட்டு தான் இருக்கான் அப்படின்னு சொல்ல, இவருக்கு ஃபீல் ஆகுது. இருந்தாலும் பாஸ்டில் நடந்த ஒரு விஷயத்த நினச்சி பார்க்குறாரு. அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு நம்ம ஹீரோ காலேஜ் போயிட்டு என்னமோ ரிட்டர்ன் வரும்போது அவன் பேக்கில் ஒரு ரைஃபிள் இருந்திருக்கு, இது எப்படி உங்ககிட்ட வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல்லாருன்னு ஒரே அறை தான் ஹீரோவை அரைஞ்சோடு விடாமல் அவங்க அப்பா தான் போலீஸ்க்கே கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. இவனை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்போ இதை நினச்ச ஒருமே, இங்கே பாருமா, இதெல்லாம் நடக்காத காரியம், நீ இவனை வைரோன்னு நினச்சிட்ருக்க, ஆனால் அவன் வெறும் கல் தான், இந்த கல்லேருந்து எப்படி தீய வர வைக்கணும்னு ஹீரோன் அப்பாவுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை நல்லா கிழிச்சு போட்டுடுறாரு. இதை பார்க்குற இவளுமே கஷ்டப்பட சேரா, அப்படி பண்ணாதீங்கன்ற மாதிரி பார்க்க, கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோனோட அப்பாவுமே அவங்க அம்மாக்கிட்டே சரி அவங்க பையன்கிட்டே சரி, இங்கே பாருங்கள், கல்யாணத்துக்கு 7 நாள் இருக்குது, என் பொண்ணு சந்தோஷமாக இருக்கணும், அப்படியே கல்யாண பொண்ணு மாதிரி, கல்யாணமும் நடக்கும், ஆனால் அவள் விருப்பப்பட்டவனோட கிடையாது, நான் விருப்பப்பட்டவனோட, எப்படிப்பா அப்படின்னு இருக்கவங்களுமே கேட்க, அதை என்கிட்ட விட்டுருங்க, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க அப்பா சிரிச்சிட்ருக்காரு. கட் பண்ண இந்த பக்கம் ஹீரோனால் அவங்க அப்பா சொன்னதை நம்பவே முடியல, என்னால் நம்பவே முடியல நீ அப்படின்ற மாதிரி சந்தோஷப்பட்டுட்ருக்க. ஆமாம், நான் கூட நினச்சே பார்க்கல, அதுவும் ஹீரோ அவனை அப்படி கூட்டிகிட்டு வரும்போது நல்லா பயந்துட்டேன் அப்படின்ட்டு அவங்க அண்ணனை சேர்த்து சொல்லிகிட்ருக்காரு. நம்ம என்ன பண்ணணும் என்ன படிக்கணும்னு கூட அவர் தான் முடிவெடுத்தார், ஆனால் உன் கல்யாண விஷயத்தில் உன்னோட முடிவுக்கே சரின்னு சொல்லியிருக்காருன்னா அது பெரிய விஷயந்தான் அப்படின்னு சொல்ல, ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு என்ன அவ்வளோ பிடிக்கும், அதனால தான் என்னோட விருப்பத்துக்கே விட்டாருன்னு அப்போ சந்தோஷப்பட்டுட்ருக்க. இந்த பக்கம் இவங்க அப்பாவா, கன்ஃபார்மாக நான் நினைக்கிறதா நடக்கும் அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்ருக்காரு. இதில் என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியல. அப்படியே கட் பண்ணி மறுநாள் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோன் அம்மாவுக்கு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அவருமே ஸ்வீட் கொடுத்துட்ருக்க. லூசானி, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது, என் பொண்ணு என்ன மாதிரி தான் இருப்பாள், ஸோ கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்குது, இவனா பார்த்துட்டே இரு அப்படின்ட்டு இவங்க சொல்ல, மனுஷனுக்கு செம்மையாக டென்ஷன் ஆகிடுது. என் பொண்ணு விஷயத்தில் நான் என்ன நினைக்கிறேனோ அது மட்டும்தான் நடக்கும், உன் விஷயத்துலேயும் சரி, ஸோ ரொம்ப விஷயத்துக்கு நாடாத அப்படின்ட்டு கிளம்ப, இந்த பக்கம் நம்ம ஹீரோயினையுமே அவங்க அம்மோட வலையில் எடுத்து பார்த்துட்ருக்கா. இதை தொடும்போதெல்லாம் நீங்கள் என் பக்கத்துலேயே இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன் தெரியுமா, நான் நினச்சிருக்கேன் என் கல்யாணத்தப்போ இந்த வலையில் தான் நான் போடணும்னு சொல்லிட்டு, ஸோ கண்டிப்பாக இந்த வலையில் தான் நான் போட போகிறேன் அப்படின்னு இவ சந்தோஷப்பட்டுட்ருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோனோட அப்பா அவங்க அம்மாவை குடும்பப்படுத்திகிட்ருக்காங்க. பட் நம்ம ஹீரோயினியா அந்த வலையில் எடுத்துகிட்டு போய் ஒரு ஓரமாக அழகாக கண்ணாடி பெட்டிக்குள்ளே எடுத்து வச்சிட்ருக்கா. அந்த பெட்டியை கூட இன்னும் முழுசாக க்ளோஸ் பண்ணல. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துக்கு அவங்க அண்ணி வராங்க, சத்தம் போட்டுகிட்டே வராங்க, என்ன விஷயம் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே அதை டேபிள் மேலே ஒழுங்காக க்ளோஸ் பண்ணாமல் வச்சுட்டு கேட்க, இவங்களுமே யாரோ கெஸ்ட்டு வராங்களாம், உன்னை அழகாக ரெடியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, எதுக்கு அப்படின்ற மாதிரி இவளுமே கேட்க, உங்கள் அப்பா பேச்சுக்கு மாதிரி பேச்சு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளை உட்கார வச்சு ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவன் மாஸ்க் போட்டு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வர ஹீரோவோட சித்தியுமே
தெரியாமல் அவளோட கண்ணாடி பெட்டியை தள்ளி விட்டுடுறாங்க. அந்த கண்ணாடியெல்லாம் உடஞ்சி ஹீரோயின் கையில் கீறி அவளுக்கு ரத்தமே வந்துடுது. பட் அது கூட அவளுக்கு பிரச்சனை இல்லை. அவங்க அம்மா வளையல் உடஞ்சதை அவளால் ஏற்றுக்கவே முடியல. இது வரைக்கும் கோவப்படாதவ இப்போ உண்மையாக கோவப்படுறவங்க கிட்ட இவ போட்ட சத்தத்தை கேட்டு அவங்க பாட்டியே கிட்ட வந்துடுறாங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி வந்து பார்க்கும்போதா தெரியுது ஹீரோயின் கையில் அடிபட்டு இருக்கிறது. இது கூட உன்னால் ஒழுங்காக பார்க்க முடியாதா? அவள் கையில் ரத்தம் பட்டிருக்கு. இவள் பார்க்க கெஸ்டெல்லாம் வராங்க அப்படின்ற மாதிரி பாட்டி செம்மையாக காண்டிட்டு இருக்காங்க. போய் முதல்ல இவளுக்கு பேண்டேஜை போட்டு விட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அன்னிக்கிட்ட விட்டு அனுப்பிவிட, இதை பார்க்குற வேலைக்காரிக்கிட்ட சாப்பாட்டில் உப்பு போட தானே சாப்பிட்ற, நாங்கள் போட சம்பளத்தை தானே வாங்குற, ஆனால் கொஞ்சம் கூட எங்களை எப்படி பார்த்துக்கணுன்னு உனக்கு தெரியலல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு பொருளை வச்சு அவங்க காலிலே அடிச்சிடுறாங்க. அவங்களுக்கு செம்மையாக வலிக்குதில்ல, இதே வலியோட இந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணு, அப்போ தான் நீ எல்லாம் திருந்துவ. இங்கே பார், எங்களுக்கு ஈக்குவலான ஆளுங்கிட்ட தான் நாங்கள் மன்னிப்பு கூட வாங்குவோம், மற்றவங்களுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அங்கேருந்து போக, கண்ணாடி வளையல் தானே, இவன் ஏன் இவ்வளோ மோசமாக நடந்துக்கணும்? முகம் மட்டும்தான் அழகு, ஆனால் மனசுக்குள்ளே அவ்வளவும் கெட்ட எண்ணம். இவெல்லாம் போகிற குடும்பம் நல்லாவா இருக்க போகுது அப்படின்ட்டு இவங்க மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. கட் பண்ணால் கீழே வர ஹீரோனியும் எல்லாருக்கும் ஒரு வணக்கத்தை வச்சிட்ருக்கா. பார்த்தா ஒரு ஃபேமிலி வந்திருக்க மாதிரி தெரியுது. பாட்டியுமே அவள் கையில் இருக்க பேசுகிற எங்கே பார்த்துட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஆமாம் வந்து உட்காரு அப்படின்ட்டு ஹீரோயினை உட்கார வச்சு பேச வைக்கிறாங்க. இந்த மாதிரி என் பொண்ணு டிகிரி கம்ப்ளீட் பண்ண போகிறா அப்படின்னு இவர் சொல்லிட்டுருக்க. சரிம்மா, உனக்கு வேறு இடத்துல இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற மாதிரி இவங்க கேட்டுட்ருக்காங்க. எனக்கு ட்ராவலிங்னா பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, ஆமாம்மா எங்கள் பையனுக்கும் ட்ராவலிங்னா ரொம்ப பிடிக்கும், எவ்வளோ பொருந்தம் பாருங்களேன் அப்படின்லாம் சொல்லிட்டுருக்க. இவளுக்கு என்னமோ பொறி தட்டுற மாதிரி இருக்குது. பட் எல்லோரும் முன்னாடியும் அவளால் எதுவும் கேட்க முடியல. பாட்டி வேற பாயை திறக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட, பொண்ணு வேற ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்ட்டு அந்த பையனோட அம்மா சொல்லிட்டுருக்காங்க. ஆமாம் அப்படின்ட்டு சரி அடுத்த விஷயத்தெல்லாம் நம்ம பேச ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க வர, பொண்ணு முதல்ல உள்ளே கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினியை கூட்டிகிட்டு போக சொல்லிட்டாரு. அவங்களும் சரின்னு கூட்டிகிட்டு போயிட, எனக்கு நல்லாவே புரியுது உங்கள் பையன் இன்னும் 7 நாளில் வெளிநாட்டுக்கு போகணும், டிகிரி கம்ப்ளீட் பண்ண, ஸோ அதுக்குள்ளே கல்யாணத்தை வச்சுக்கணும், அவ்வளோதானே, பண்ணிட்டா போச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அப்பா உள்ளத்தனமாக ஒரு திருப்பி சிரிக்க பாட்டி சேர்ந்து சிரிக்க செய்கிறாங்க. நல்லது, உங்களுக்கு புரிஞ்சால் சரி தான், சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ட்டு அவங்க கிளம்பிட. பட் அங்கே வர ஹீரோயினியா, அப்பா எனக்கு ஏன் ஒரு மாதிரி வித்தியாசமாக ஃபீல் ஆகுது, அவங்க இதே என்ன பொண்ணு பார்த்துட்டு போன மாதிரி இருக்கே அப்படின்னு அவள் கரெக்டாக கேட்க, ஆமாம்மா கரெக்டாக கெஸ் பண்ணிட்ட, நீ அறிவாளின்றதை காட்டிட்ட பார்த்தியா, ஆனால் என்ன உனக்கு ரோஹனை தான் பிடிச்சிருக்கு, அதாவது நீ லவ் பண்ணுற பையன் அப்படி தானே அப்படின்னு கேட்க, ஆமாம்ப்பா கவலைப்படாதம்மா, நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் என் பொண்ணுக்கு பிடிச்சவனோட தான் கல்யாணம்னு சொல்லிட்டு, ஸோ அதனால தான் அவங்க கிளம்பிட்டாங்க, இல்லைனா எல்லோரும் இங்கே இருந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்குற ஹீரோயின் அவ்வளோ சந்தோஷப்பட்டு அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிக்கிறா. பட் அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோட சித்தியுமே, அவளுக்குலாம் மனசாட்சியே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணுக்கிட்ட புலம்பிகிட்ருக்க. அவங்க பொண்ணுமே கனவுலே எப்படியும் அவள் ஒரு 200 தடவையாவது அதுக்கு பழி வாங்கியிருக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி அவங்க பொண்ணு கேட்க, பணக்காசு இருக்குன்றதுக்காக இப்படியா ஒருத்தவங்களை அடிப்பாங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன பண்ணுறது, நம்மளோட தேவைக்கேற்ற மாதிரி அங்கே தான் அதிகமான சேலரி கொடுக்குறாங்க, ஆனால் உங்களவுக்கு யாரும் அங்கே வேலை பார்க்குறது இல்லைல்ல, என்னமோ ஊசிலியாக கொடுக்குறாங்க, நீங்கள் பார்க்குற வேலைக்கு தானே சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு பாயிண்டாக தான் பேசிகிட்ருக்கா. அது என்னமோ உண்மைதான், அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு கல்யாணம் வேறு அப்படின்னு சொல்லிகிட்ருக்க. அப்படியா, ஆனால் பெரிய இடமா இருக்கும்ல, பையன் என்ன அப்படியே ராஜகுமார மாதிரி இருப்பானே அப்படின்ற மாதிரி அவங்க பொண்ணு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அம்மா இல்லாமல் வளர்ந்தா எப்படி வளரும், எவனையா லவ் பண்ணிட்டு வந்திருக்கு, அவங்க அப்பனும் சரின்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்ல, அது எப்படி யாரும் ஒருத்தருக்கலாம் அவங்க அப்பா கல்யாணம் பண்ணி கொடுக்க வாய்ப்பே கிடையாதுன்னு அவங்க பொண்ணு கரெக்டாக தான் கேட்குறா. அதனால் என்ன வந்துட போகுது, அவங்களுக்கு தான் அவ்வளோ சொத்து இருக்கே, அந்த பையன் பேரில் 4 எழுதி வச்சுட்டா அவனும் பணக்காரன் ஆகிட போகிறான். இப்படி இவங்க பேசுறதெல்லாம் கேட்குற ஹீரோவுமே, நீங்கள் சொல்கிறது எதுவும் நடக்க போகிறது கிடையாது, ஹீரோயின் ஒரு கனவு உலகத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கா, அவன் நினைக்கிற எதுவுமே நடக்க போகிறதில்ல அப்படின்ட்டு அவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். ஏன்னா ஹீரோவுக்கு தெரியும்ல அவங்க அப்பா என்ன நினைக்கிறான்னு சொல்லிட்டு அதான் அவன் நினச்சிட்ருக்கான். பட் இந்த பக்கம் மணி 8 ஆகுது போல இருக்குது. ஏண்டி மணி என்ன ஆகுது, இன்னும் வீட்டுக்கு போகலையா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூத்த பொண்ணை அவங்க வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்ருக்காங்க. ஹஸ்பண்ட் வர நேரமாச்சு, இன்னும் சமைச்சிருக்க மாட்டேன் தானே, போய் சம அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை அனுப்பி விட்டுட்ருக்காங்க. அவளுமே டைமை பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, வீட்டில் இருக்கிற எல்லாருமே இனிமேல் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க மருமக ஒரு ஓரமாக நிற்கிறாங்க. எந்த வேலையும் செய்யாமல் தப்பிக்கலாம் மட்டும் பார்க்காத அப்படின்ட்டு அவங்க மருமகிட்ட சொல்லிட்டுருக்காங்க. அதெல்லாம் இல்லாத நான் வேலையெல்லாம் கரெக்டாக செஞ்சுருவேன் அப்படின்ட்டு அவங்க மருமகளும் சொல்லிட்டுருக்காங்க. கட் பண்ணால் ரொம்ப நாள் ஆகுது. நம்ம ஹீரோவுமே வேலைக்கு பைக்கில் கிளம்பிட்டுருக்க. அந்த இடத்துக்கு வர ஹீரோவை ஒன் சைடாக லவ் பண்ணுற பொண்ணும், ஆமாம் இந்த கொலுசு யாருது அப்படின்னு கரெக்டாக கேட்க, இதை நம்ம நெருப்பில் போட்டதாச்சு இவ கையில் எப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீ ஒரு கட்ட பிரம்மச்சாரி, உன்கிட்ட ஒரு கொலுசு எதுக்கு இருக்கணும், அதுவும் அந்த கொலுசு ஒன்று டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு தானே நீ நெருப்பில் போட்டிருக்கணும், உண்மையை சொல்லு யாருது இது அப்படின்னு இவளுமே கேட்டுட்ருக்க. உனக்கு அறிவு ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால தான் இவ்வளோ பேசுகிறேன், எனக்கு வேலை வெட்டி இருக்குது, தயவு செஞ்சு என்னை விட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து நைஸாக எழுந்து கிளம்பிடுறான். இவளுமே எனக்கும் உனக்கும் நடுவில்
கண்டிப்பாக யாரோ ஒருத்தங்க இருக்காங்க. அது யாருன்னு நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். அப்படி யாராவது வந்தாங்கன்னா நான் அவளை சும்மாவும் விட மாட்டேன். அவளை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்ட்டு இவங்க முறைச்சிட்ருக்க. கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம பாட்டியுமே கல்யாணத்துக்கு தேவையான லிஸ்ட்டெல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கணும், எந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லையும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க. அவருமே எல்லாமே பக்காவாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. அங்கே வர ஹீரோயினியுமே ஷாப்பிங் போகணும், கொஞ்சம் கூட வரீங்களா நீ அப்படின்னு கூப்பிட, அவளுக்கு வேலை இருக்குது, அவள் வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அவங்க அண்ணியை அங்கேயே நிற்க வச்சுக்கிறாங்க. அப்புறம் நான் யார் கூட தான் போகிறது அப்படின்ட்டு ஹீரோயினியுமே கேட்க, அந்த இடத்துக்கு வர அவங்க அப்பாவுமே ஹீரோ கூட்டிகிட்டு போவான். சேஃபாக போயிட்டு சேஃபாக வா அப்படின்னு சொல்லிட்டுருக்க. இவளுக்கு டென்ஷன் ஆனாலும் அவங்க அப்பா பேச்சை மீறி ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அவளுக்கும் நல்லாவே தெரியும். சரி நம்மளே நல்ல மூடில் தான் இருக்கோம், சரி வந்து தொலையிட்டோம் என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிறா. சரி நாங்கள் 2 பேரும் சேர்ந்தே கடைக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே அங்கேருந்து சந்தோஷமாக கிளம்பிட்டுருக்கா. 2 பேருமே ஒரு கடைக்கு வந்து சேர்றாங்க. அந்த கடையில் கூட நம்ம ஹீரோ ஒழுங்காக நிற்காம கீழே ஊந்து வாரிட்டு இருக்கான். ஏதோ ஒரு பொண்ணு இடிக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பொம்மை மேலே போய் ஊந்துடுறான். ஜஸ்ட் மிஸ்ஸு ஹீரோயின் மேலே ஊந்திருப்பான். ஹீரோயின் வேறு என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி பார்க்க, ஏன்னா சுற்றி இருக்க எல்லாருமே அவனை பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. அவன் ஒரு 2 தடவை இதே மாதிரி கீழே விழுந்துடுறான். ஏன் உனக்கு பார்த்து நடக்க கூட தெரியாதா? அப்படி தெரியாதுன்னா வெளியிலே நிற்க வேண்டியதானே அப்படின்னு கேட்க, அதெல்லாம் முடியாது, நான் உள்ளே வந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். எல்லாம் என் தலை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து தொலை அப்படின்ட்டு இவளும் அவனை கூட கூட்டிகிட்டே தான் ட்ரெஸ் வாங்க சுற்றிட்டுருக்கா. ஹீரோவை முறைச்சிக்கிட்டே அவன் முன்னாடி நடந்து போக முன்னாடி இருக்கிற கதவை பார்க்கல. இதை பார்க்குற ஹீரோவுமே அவள் இடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கும் அந்த கதவுக்கும் நடுவில் ஒரு துணியை தூக்கி போடுறான். கரெக்டாக ஹீரோயினுமே இடிச்சிக்காம அந்த ட்ரெஸ்ஸில் தான் அடிச்சிக்கிறா. என்னன்னு திரும்பி பார்க்க, ஏன் மேடம் உங்களுக்கு தான் கண்ணு இருக்குல்ல, பார்த்து போகக்கூடாதா அப்படின்ட்டு இவன் நோஸ் கட் பண்ணிகிட்ருக்கான். இவளுக்கா இவனை ஏன்டா கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு டென்ஷன் ஆகும்போது தான், மேடம் வாங்க இந்த பக்கம் தான் ட்ரெஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடைக்காரரும் அவளை கூட்டிகிட்டு போகிறாரு. சரின்னு சொல்லிட்டு இவளும் அங்கே போய் ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது தான், இவன் ஏன் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு ரோஹனுக்கு கால் ட்ரை பண்ண போயிட்டுருக்க. ஃபோன் நம்ம ஹீரோ கிட்டலாம் இருக்குது. சண்டை போடும்போது ஃபோனையும் சேர்த்து வாங்கியிருப்பான் போல இருக்குது. ஸோ மெசேஜ் பண்ணி எப்போ வர அப்படின்ற மாதிரி இவ கேட்டுட்ருக்க. இவனா ஐயோ சாரிப்பா அர்ஜென்ட்டாக ஒரு வேலை வந்துடுச்சு, அதான் காலேஜ் போக வேண்டியதாக போச்சு, நீயே பாரு அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணி விட்டுடுறான். சரின்னு சொல்லிட்டு இவளும் சிரிச்சுக்கிட்டு அந்த ஃபோன் எடுத்து வைக்க, இந்த பக்கம் ஹீரோவுமே அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாம் ஓகே தானே அந்த வீட்டில் அப்படின்னு கேட்க, எல்லாமே ஓகேடா, அவங்க அப்பா அம்மா அவன் முதல் கொண்டு எல்லாரையும் என் கண் மேலே தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் ஹீரோயினியா ட்ரெஸ் ட்ரை பண்ணுறவ ஃபோட்டோ விதவிதமாக எடுத்து அவன் ஆளுக்கு தான் அனுப்பி விட்டுட்ருக்கா. பட் நம்ம ஹீரோ கிட்டலாம் ஃபோன் இருக்குது. ஸோ ஒரு தடவையும் அவள் ஃபோட்டோ அனுப்பும்போது இவனுக்கு மெசேஜ் வருது. ஸோ அந்த சத்தம் கேட்டு ஹீரோயினியை திரும்பி பார்க்குறா. என்னன்ற மாதிரி, ஐயோ மாட்டிக்குவோம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அந்த இடத்த விட்டு வெளில வர ஹீரோவுமே, ஆமாம் பாஸு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நம்ம ஆளுங்க புதுசு புதுசாக ஃபோட்டோ எடுத்து போட்டாங்கன்னா நம்ம அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு கேட்க, அது அவங்கவுங்களோட மூடை பொறுத்து இருக்குப்பா அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட, சரி ஏதாவது எமோஜி போட்டு விடு அப்படின்ட்டு அவர் போயிடுறாரு. இவனா இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போதே அந்த ஃபோன் அவன் கையிலேருந்து கீழே வந்துடுறா. ஏன்னா கரெக்டாக ஹீரோயின் அப்போ தான் வெளில வந்திருப்பா. ஐயோ ஃபோனை பார்த்தானா சோலி முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் மேலே ஹீரோ தொப்புன்னு படுத்துட. எல்லோரும் சுற்றி மறுபடியும் இவன் கீழே வந்துட்டானா அப்படின்ற மாதிரி பார்க்க, இவனுமே தடுக்கி வந்துட்டேன்ற மாதிரி லைட்டாக சிரித்து சமாளிக்க பார்க்குறான். மற்றவங்களுமே சரிப்பா பார்த்து எந்திரி அப்படின்னு, ஹீரோயின் இவனுக்கு வேறு வேலையே இல்லைன்ற மாதிரி அங்கேருந்து போயிடுறா. இவன் வேறு அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டான். ஸோ கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணியே ஆகணும், இல்லைனா பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்கும்போது அவள் ப்ளவுஸ் ரொம்ப பெருசாக இருக்குது போல இருக்குது, அது கொஞ்சம் கவர் பண்ண மாதிரி போட முடியாதா அப்படின்னு கேட்க, என்ன நீ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பேசுகிற, பட் பரவாயில்ல நீ பொசசிவாக வரேன்னு எனக்கு தெரியுது, ஆனால் இது நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நான் வேறு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் அதுக்கு ரிப்ளை பண்ணிகிட்ருக்கா. இவனுக்கா அந்த ஃபோட்டோவை பார்த்ததுலேருந்தே மூச்சு அடிச்சு போன மாதிரி தான் நின்றுட்டுருக்கான். இதில் வேற அவள் இன்னொரு ட்ரெஸ்ஸை வேறு ட்ரை பண்ணிவிட்டு அவன் முன்னாடி வந்து நின்றுட்டுருக்கா. ஐயையோ இன்னும் என்னென்ன பண்ண போகிறாளோ அப்படின்ற மாதிரி இவன் பார்த்துட்ருக்க. இவகிட்ட வராளா, அதுலேயே அவன் தடுக்கி கீழே விழுந்துடுறான். ஐயோ எங்கே போனாலும் ஊந்து வாரி வைக்கிறானே அப்படின்ற மாதிரி இவளும் அவன்கிட்ட போக, எங்கே பாருங்கள் கை கொடுக்குற வேலைலாம் வச்சுக்காதீங்க நானே ஏஞ்சிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதை மற்றவங்களாம் பார்த்து சிரிக்க செய்ய, உன்னையாரு தூக்கம் வந்தா தோ உனக்கு கீழே ஒரு ட்ரெஸ் விழுந்திருக்கு பார் அதை எடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து பார்த்து, இது நல்லாயிருக்கு இதை போய் போட்டுட்டு வா அப்படின்ட்டுருக்கா. நான் ஏன் போட்டுட்டு வரணும் அப்படின்னு அவனுமே கேட்க, பின்ன யாழ் வரலையே, அவன் வந்திருந்தானா அவனை போட சொல்லியிருப்பேன், யாராவது போட்டு பார்த்தா தானே அது நல்லா இருக்கான்னு தெரியும், ஸோ நீ தான் போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, என்னால் முடியாது அந்த வேலைக்கு ஒன்றும் நான் வரல, எதுவும் எங்கள் அப்பாவை பகவான்னு சொல்லிட்டோம், அவர் சொல்கிறதுலாம் நீ கேட்பன்னு சொன்னேன், ஆனால் அவர் பொண்ணு சொல்கிறத கூட கேட்க மாட்டியா, மரியாதை போய் போட்டு வா அப்படின்ட்டு அவள் போட்டு வர வைக்கிறா. அதுவுமே அவனுக்கு நல்லாயிருக்கு. அப்பா இன்றைக்கி தானே நீ பார்க்குறதுக்கு மனுஷன் மாதிரி இருக்க அப்படின்னு அந்த ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது அதில் ஏதோ லைட்டாக டேமேஜ் மாதிரி தெரியுது. என்னது அது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கிட்டே போய் தொட்டு பார்க்க போக, ஹீரோமே இதுக்கு தான் நான் இதெல்லாம் போடலன்னு சொல்கிறது, நான் போய் முதல்ல ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரேன் அப்படின்ட்டு அவன் அந்த இடத்த விட்டு கிளம்ப,
ரொம்ப ஓவராக தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவ செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. பிரம்மச்சாரி தானே, இருடா உன்னையெல்லாம் கட்டிக்க போகிறவ ரொம்ப பாவண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபீல் பண்ணுறா. ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு ஹீரோவை கூட்டிகிட்டு காலை தான் வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துட்டுருக்கா. இவளுமே சரின்னு சொல்லிட்டு முதல்ல உள்ளே போக ஹீரோ தான் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கான். அப்படி திங்ஸ் எடுக்கும்போது தான் அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது. சீக்கிரம் வீட்டுக்கு வா, நான் அவன்கிட்ட பேசணும் அப்படின்ட்டு அவங்க அப்பா மெசேஜ் பண்ணியிருக்காரு. அவனுக்கு தலைகால் புரியல. அந்த மெசேஜை பார்த்ததுலே ஹீரோனோட ட்ரெஸ் எல்லாம் கீழே போட்டுடுறான். டேய் லூசாடு நீ ட்ரெஸ்ஸை கீழே போட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே வேலைக்காரங்களை கூப்பிட்டு அதை எடுக்க சொல்லிட்டுருக்கா. இவனா அந்த மெசேஜை பார்த்த உடனே கிளம்புன்னு சொல்லிட்டு உடனே அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். பட் அங்கே வர ஹீரோயின் அப்போ தான் நோட் பண்ணுறா, அவளோட ஃபோன் ஹீரோட கார்க்குள்ளே தான் இருக்குது. அவள் அதை பார்த்தவொடனே கண்டுபிடிச்சிட்றா. அந்த ஃபோன் ரோஹனோடதுன்னு சொல்லிட்டு இது இவன்கிட்ட இருக்குன்னா கண்டிப்பாக என்னமோ தப்பாக இருக்குது அப்படின்ட்டு அவள் ஃபீல் பண்ண செய்ய இந்த பக்கம் ஹீரோமே பைக்கில் வந்தவன் இப்போ தான் நோட் பண்ணுறான். ஐயோ ரோஹனோட ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு காரில் தேட இதை தான் தேடிட்டுருக்கியா அப்படின்ட்டு ஹீரோயின் கரெக்டாக கேட்குறா. மாட்டிக்கிட்ட பங்கு அப்படின்னு அவன் பார்த்துட்டு இருக்கும்போதே சரி ரோஹனோட ஃபோன் உங்ககிட்ட எப்படி வந்துச்சு, உண்மையை சொல்லு அப்படின்ட்டு கேட்க, ஓ இது ரோஹன் ஃபோனா, எனக்கு தெரியாது, கடைக்கு வெளில விழுந்து கலந்துச்சு, ஜஸ்ட் நான் எடுத்து வச்சேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ரோஹன் ஃபோன்னா கொடுங்க, நானே கொண்டு போய் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்ல, இல்லை ரோஹன் காலேஜில் இருக்கேன்னு சொன்னான், என்னை காலேஜில் ட்ராப் பண்ணிட்டு நான் உன்னை நேரில் பார்த்து நானே கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இல்லை எனக்கு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்படின்னா நான் தனியாக போய்க்கிறேன் அப்படின்ட்டு இவ கிளம்ப செய்ய, சரி நானே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்டு வேறு வழி இல்லாமல் ஹீரோவே அவளை காலேஜுக்கு கூட்டிகிட்டு வந்து விடுறான். அப்படி இருக்கும்போது அவளை 2 பேர்கிட்ட விசாரிக்க, காலேஜ்லேருந்து ரோஹன் காலேஜுக்கே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இவ ஹீரோவை தான் முறைச்சி பார்த்துட்ருக்கா. அப்போ கண்டிப்பாக என்னமோ தப்பாக இருக்குன்ற மாதிரி, என்ன பண்ண உண்மையை சொல்லு அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட கேட்க, நிஜமாக எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்க்குறான். இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது தான் அந்த இடத்துக்கு ரோஹன் வரான். அந்த ரோஹனுமே இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு அவகிட்ட கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கான். சரி உன்னோட ஃபோன் எங்க அப்படின்ட்டு கேட்க, அதுவா இங்கே தான் எங்கேயாவது இருக்கும் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்க. உன் ஃபோன் என்கிட்ட இருக்குது அப்படின்ட்டு அவள் ஃபோன் எடுத்து காட்டுறா. அதுவும் இது எங்கே இருந்துச்சு தெரியுமா, நான் இருந்த கடைக்கு வெளியில் இருந்திருக்கு, அந்த ஃபோன் அங்கே என்ன பண்ணுது அப்படின்ற மாதிரி கேட்க, இவனுமே சாரிப்பா நான் உன்னை பார்க்கணுன்னு ஆக்சுவலாக ஷாப்புக்கு வந்தேன், அப்புறம் எனக்கு முக்கியமான வேலை வந்துச்சா, வேறு வழி இல்லாமல் ரிட்டன் வர வேண்டியதாக போயிடுச்சு, உன்னை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் அது எல்லாமே சொதப்பிடுச்சு அப்படின்னு சொல்ல, அது கூட ஓகே, பட் உன் ஃபோன் தான் உன்னோட ஆக்சிஜன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உன் ஃபோன் இல்லாமல் எப்படி உன்னால் இருந்திருக்க முடியும், என்னமோ தப்பாக இருக்குது கரெக்டாக சொல்லு அப்படின்ற மாதிரி அவளுமே கேட்க, பட் இவனும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான். இவங்க காலேஜ் வரதுக்கு முன்னாடியே ஹீரோ அவங்க ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணியிருப்பான், இந்த மாதிரி அவனோட ஃபோன் ஹீரோயின் கிட்ட மாட்டிக்கிச்சு, ஸோ நாங்கள் அங்கே போய் சேர்கிறதுக்கு முன்னாடி அவன் காலேஜுக்கு போய் சேர்ந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மெசேஜ் பண்ணியிருப்பான் போல இருக்குது. மெசேஜ் பண்ணிட்டு தான் ஹீரோயின் கூட எதுவுமே தெரியாத மாதிரி காலேஜ் வந்திருக்கான். ஸோ இப்போ ப்ரெசென்ட்டில் இவனுமே என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்க. ஹீரோவுமே சீக்கிரம் சொல்லுங்கள் பாஸ், நான் வேறு வீட்டுக்கு போனோம், அப்புறம் கல்யாண வேலை வேறு நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க, கொஞ்சம் பார்த்து அப்படின்ற மாதிரி ஹீரோ அவங்கள பேச விடாமல் பண்ணிட்டுருக்கான். இவனுமே அப்போ தான் ஹீரோட ஃபோனை நோட் பண்ண, ஹீரோட ஃபோனில் அவங்க அம்மா அப்பாவை அவன் ஃப்ரெண்டு மிரட்டிகிட்ருக்கிறது நல்லாவே தெரியுது. இவனுக்கு வேறு வழி இல்லாமல், இங்கே பாருமா எனக்கு ரொம்ப லேட் ஆகிட்டுருக்கு, கல்யாணம் வேறு வேலை ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்குல்ல, அதனால தான் உங்ககிட்ட என்னால் பேச முடியல, சரி டைம் ஆயிடுச்சு நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம், நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவகிட்ட ஒரு டாட்டா பை கூட ஒழுங்காக சொல்லாமல் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். இந்த பக்கம் ஹீரோக்கு அப்பா தப்பிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்தாலும், இல்லை என்னமோ தப்பாக இருக்குது, அவன் என்கிட்டேருந்து எதுவும் மறைக்கிற மாதிரியே இருக்குது, நான் கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கரெக்டாக தான் கெஸ் பண்ணுறா. அப்பா இப்போதைக்கு மாட்டல அப்படின்ற மாதிரி ஹீரோ மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம். சரின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே வீட்டுக்கு வந்துட்டுருக்கான். ஏன்னா அவங்க அப்பா வர சொல்லியிருக்கார்ல, சந்தோஷமாக வீட்டுக்கு வரும்போது அவங்க 3 தங்கச்சியுமே நிற்க வச்சு, இப்படியே வா போகிற ட்ரெஸ் எல்லாம் மாற்று, கொஞ்சம் ரெடி ஆகிட்டு போ அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு அவனுமே நல்ல பையன் மாதிரி ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்கான். தலையை கொஞ்சம் மாற்று அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தலையை படியெல்லாம் வாரி விட்டுட்ருக்காங்க. இந்த பக்கம் இதை கவனிக்கிறவங்களுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போ தான் என் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அப்பாட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இதை கவனிக்கிற அவங்க அப்பாவுமே, இங்கே பாரு நாளைக்கு உன் தங்கச்சியை பொண்ணு பார்க்க வீட்டுக்கு வராங்க, அவங்க நல்ல ஃபேமிலி நல்ல குடும்பம், அட்லீஸ்ட் அந்த இடத்துல நீ அவளுக்கு ஒரு அண்ணனா மட்டும் வந்து நிற்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்ல, இவனுக்கு ஒன்றும் புரியாமல் பார்த்துட்ருக்கான். அட்லீஸ்ட் நாளைக்கு ஒரு நாள் மட்டுமாவது நம்ம ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், அவங்க முன்னாடி நம்ம நல்ல அப்பா பையனாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அப்போ மொத்தத்தில் உண்மையாக அவரை அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னு மட்டும் தெரியுது. அவங்க முன்னாடி நம்ம பிரச்சனை வெளியில் தெரியுறது எனக்கு நல்லதாக படலை, அதனால தான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோமே சரி ஓகே எனக்கு அது ஒரு விஷயமே கிடையாது, ஆனால் நீங்கள் அதுக்கு ப்ராக்டிஸ் எடுத்துக்கணும், ஸோ அதனால் என்ன பண்ணுங்கன்னா, சின்ன வயசில் எனக்கு தட்டி கொடுத்தானே வளர்ப்பீங்க, அதே மாதிரி இப்போ தட்டி கொடுத்து ப்ராக்டிஸ் எடுத்து பாருங்கள், சின்ன வயசில் நான் எதாவது நல்லா பண்ணேன்னா என் கணத்துக்குள்ளே சூப்பராக பண்ணேன்னு சொல்லுவீங்கள்ல, அதே மாதிரி இப்போ ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படின்லாம் சொல்லிட்டுருக்க. இங்கே பார் நடிக்க வேண்டியது நாளைக்கு தான், இன்றைக்கி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிட ஹீரோக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. சுற்றி நின்று பார்க்குற எல்லாருமே அதை ஃபீல் பண்ண செய்கிறாங்க. இதோட நமக்கு இந்த எபிசோட் முடிக்க நெக்ஸ்ட் எபிசோட் சீக்கிரமாக பார்க்கலாம் மக்களே.
ஓகே டாடா பை பாய்.